மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 5 மாநிலங்களுக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல எக்ஸிட் போல் அது இதுன்னு வர ஆரம்பிச்சிருக்கு. வர 4ஆம் தேதி அதுக்கான தேர்தல் முடிவுகள் வருது. இந்த நிலைமையில இந்தியா முழுவதும் ஒரே ஒரு தேர்தல், அந்த ஒரே ஒரு மாநிலத்துக்கான தேர்தலை எல்லா பேருமே கண்கொத்தி பாம்பா பார்த்துருக்காங்க. அதுதான் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். இந்த பக்கத்து நீங்கள் கேரளாவில் 5 மாநிலங்களில் கேரளாவில் காங்கிரஸ் வந்துடும், அசாமை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்துடும், பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்துடும், பிஜேபியோட கூட்டணி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இழுபறி நீடிக்குது. இது எல்லாத்தையும் விட மிக அதீதமாக கவனிக்கப்படுற விஷயம் எது அப்படின்னா மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த 15 வருடங்களாக ஆட்சியில் இருக்கிறது மம்தா பானர்ஜி அவர்கள். அதற்கு முன்பு ஏற்கனவே 35 வருடங்கள் இருந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மம்தா பானர்ஜி ஆட்சிக்கு வந்தாங்க. சும்மா 15 வருஷம், கடந்த 3 தேர்தலாக அவங்க தான் வெற்றி பெறாங்க. இந்த தேர்தலையும் அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு ஒப்பீனியன் போல், அதாவது தேர்தல் நடத்துறதுக்கு முன்பு எடுத்துருப்பாங்க கருத்து கணிப்பு ஒப்பீனியன் போல், அந்த போல மீண்டும் டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் தான் வரும் அப்படின்னு இருந்தது. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இருக்கு இல்லையா, அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு ஒரு 7 சர்வேல பிஜேபி அங்கே தன் ஆட்சி அமைக்கும் தனி பெரும்பான்மையோட. ஏன்னா இருக்கக்கூடிய 294 தொகுதியிலுமே அவங்க தங்களுடைய வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க, எந்த கூட்டணியும் கிடையாது, தனித்து நிற்குது பிஜேபி. அங்கே லெஃப்ட் ஒரு போட்டு நிற்கிறாங்க, இருக்கிற எல்லா கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், லெனின் கம்யூனிஸ்ட், அதுக்கப்புறம் இந்தியன் கம்யூனிஸ்ட், எல்லா கம்யூனிஸ்டும் சேர்த்துக்கிட்டு ஒரு படி கம்யூனிஸ்ட் பார்ட்டி நிற்கிறாங்க. அந்த மாநிலத்தை பிச்சைக்கார மாநிலம் மாற்றினது 35 வருஷம் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி தான் அது ஒட்டு மொத்தமாக அந்த மக்கள் நிராகரிச்சாங்க. இருந்தாலும் அதுக்கு ஒரு 8% வரைக்கும், 8லேருந்து 9% வரைக்கும் ஓட்டு இருக்குது. பல இடங்களில் 12%, 14% ஓட்டு இன்னைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்து காங்கிரஸ் நிற்கிறாங்க. காங்கிரஸுக்கு சில இடங்களில் 10% ஓட்டு வரைக்கும் உண்டு. எனவே இந்த 2 கட்சிகள் சைடில் நிற்கிது. உண்மையிலே போட்டி பிஜேபிக்கும் திரிணாமுல் காங்கிரஸும் தான். இதில் பிஜேபி வெற்றி பெற்றுச்சுன்னா தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக அமித்ஷா அவர்களும் மோடி நினைக்கிறது இந்த வெஸ்ட் பெங்காலை வென்றெடுக்கிறது. ஏன்னா திரிபுரா போன்ற கம்யூனிஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலத்தை வெற்றி பெற்றாச்சு. எனவே வெஸ்ட் பெங்காலை கைப்பற்றிட்டா ஏறக்குறைய அடுத்த 40லேருந்து 50 வருடங்களுக்கு பிஜேபி அசைக்கவே முடியாது. எனவே வெஸ்ட் பெங்கால் தன் கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க யார் ஆட்சிக்கு வராங்களோ, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அடுத்த 30 வருஷம் அல்லது 20 வருஷம் அவங்க தொடர்ந்து ஆட்சி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மண்ணுக்கு அப்படியான குணம்னு வச்சுக்கோங்க. அதனால கம்யூனிஸ்ட் 35 வருஷம் ஆட்சி பண்ணால் தொடர்ந்து எல்லா தேர்தலும் வெற்றி பெறுது திரிணாமுல் காங்கிரஸ். எனவே இந்த முறை அதை வென்று எடுக்கணும்னு பிஜேபி நினைக்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த மேப் இருக்கு இல்லையா, இதில் முழுக்க ரொம்ப சிம்பிளாக வேற கணக்கே தேவையே கிடையாது. எதனால் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெறுது? போன முறை நீ கவனிச்சிங்கன்னா, போன முறைக்கு முந்தின முறை வெறும் 10% மட்டுமே ஓட்டு இருந்த பிஜேபி சும்மா 38% வளருது. வெறும் 5 வருஷத்தில் சும்மா 25% மேலே வளர்ச்சியை பிஜேபி இங்கே காட்டியிருக்கு. அதற்கு ஒரே காரணம் திரிணாமுல் காங்கிரஸ், அதாவது மம்தா பானர்ஜி செய்யக்கூடிய மத அரசியல். அதாவது பிஜேபி மத அரசியல் பண்ணுதுன்னு இதுக்கு எதிர்த்தாமல் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் அதீதமாக மத அரசியல் பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிஜேபி அரசியல் பண்ணுது, மத அரசியல் பண்ணுதுன்னு இந்துக்களுக்கு பாடம் சொல்லிட்டு எம்கே ஸ்டாலின் என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்தவர்களாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இஸ்லாமியெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படி பேசுகிறாங்களே, அதே கூத்து தான் இங்கே இருக்கும். இங்கே கிறிஸ்தவரோட இஸ்லாமியர் ஓட்டு வங்கி இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் பெரிய அளவு நகருவாங்க. இந்த ஒட்டுமொத்த மேப்பை பார்த்தீங்கன்னா போன முறை வெற்றி பெற்றது. அதில் அந்த பகுதி இருக்கு இல்லையா மேலே, அதாவது டார்ஜிலிங் பகுதி, அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாவட்டங்களாகட்டும் இந்த பகுதிகளாகட்டும், இந்த பகுதியில் எந்த இடத்துலையுமே திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெறவே இல்லை. ஒட்டுமொத்தமாக வலிச்சு நக்குச்சு பிஜேபி. அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு ஒரே காரணம் பங்களாதேஷ்லேருந்து மூவ் ஆன, பங்களாதேஷ் பிரியும் போது அங்கேருந்து ஹிந்துக்கள்லாம் மூவ் ஆனாங்க இல்லையா, அந்த நகர்ந்து வந்த ஹிந்துக்கள் எல்லாம் செட்டில் ஆன இடம், அந்த இடம் மெயினாக. எனவே இந்த இடங்கள்ல எல்லாமே பிஜேபியின் மீது ஒரு மிகப்பெரிய ஆதரவு அலை உண்டு. ஏன் அப்படின்னா, ஏன்னா இவங்க இங்கே வந்து போதுமான உரிமைகள் கிடைக்காம இருந்தாங்க இல்லையா, அந்த உரிமைகளை காங்கிரஸ் கொடுக்கல அப்படின்றது மட்டும் கிடையாது. திரிணாமுல் காங்கிரஸ் தன்னுடைய ஓட்டு வங்கியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பாதுகாக்கல எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுதோ, அதில் 10% கூட இந்துக்கள் மீது காட்டுறது இல்லை. அதுவும் முக்கியமாக அப்படி நகர்ந்து வந்த மக்களுக்காலே அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு எதுவும் செய்யலை. அதை பிஜேபி செய்யணும் அவங்க நம்புறதுனால தான் ஒட்டு மொத்தமாக இந்த பக்கத்து முழுமையாக பிஜேபி வின் பண்ணும். இதுதான் உண்மையிலேயே பிஜேபிக்கு என்ட்ரி கொடுக்குற இடமே. ஆனால் அதே நேரம் அப்படியே அதுக்கு கீழே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, அதாவது இந்த மேப்பில் இந்த இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒட்டி எது பங்களாதேஷை ஒட்டியே வந்தீங்கன்னா அதோட அரசியல் முழுமையாக புரிஞ்சிடும். அது என்ன அப்படின்னா, இந்த பக்கம் மால்டான் முர்ஷிதாபாத் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் இங்கேயும் இவங்க அது பங்களாதேஷ்லேருந்து குடியேறிய மக்களுக்கால அதிகம். ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் 50% ஓட்டு வச்சிருக்குது. அந்த பகுதியில் பிஜேபி எப்படி 48% டார்ஜிலிங் ஏரியா பகுதியில் 48% ஓட்டு வச்சிருக்கோம், அதே அளவுக்கு நிகராக
அதுக்கு இந்த பகுதி மால்டா, முர்சிதாபாத் போன்ற பகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் 50% ஓட்டு வச்சிருக்குது. இது நீங்க இப்படியே பார்க்காம அந்த ஓட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் இருக்குல்லையே, இது எல்லாம் இஸ்லாமியரோட ஓட்டு வங்கி. இதை மட்டும் பாருங்க, இந்த மேப்பை சொல்றேன். இஸ்லாமியர் ஓட்டு வங்கி எங்கெங்கெல்லாம் 5லேருந்து 7% இருக்குதோ அந்த இடத்துலலாம் பிஜேபி வெற்றி பெற்றது. எந்த இடத்துல 65%, 55% இஸ்லாமியர் இருக்காங்க. அதை விட முக்கியமாக பங்களாதேஷ்லேருந்து இங்கே இடம்பெயர்ந்து போலி வாக்காளர்கள் மாதிரி இருப்பாங்களே, அவங்க இருக்கிற பகுதியில் ஃபுல்லாமே திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெறும். நீங்கள் ரொம்ப எளிமையாக பார்த்துட முடியும் இந்த கணக்கையே. அதனால தான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்ன வெடிக்குது அப்படின்னா, யார் யாரும் பங்களாதேஷ்லேருந்து வந்து இஸ்லாமியர் இருப்பாங்களோ அவங்கள அவங்க நாட்டுக்கே அனுப்புங்க. பாகிஸ்தான் பிரிவினை போது வந்தாங்க இல்லையா, அப்பவே பங்களாதேஷ் பிரிவினை போது, பாகிஸ்தான் பிரிவினை போது அவங்களுக்கு இங்கே உரிமைகள் கொடுக்கப்படணும். ஆனால் பின்னாடி பங்களாதேஷ் பிரியும் போது ஒரு பெரிய கூட்டம் உள்ள வந்துச்சு. அவங்களுக்கு தான் அதிக இடம் கொடுத்து வச்சிருக்குது யார், மம்தா பானர்ஜி அவர்கள். எனவே அதை காரணம் வச்சு தான் பிஜேபி என்ஆர்சியை உள்ள கொண்டு வந்துச்சு. எவையவே இந்த நாட்டு மக்கள், எவையவே இந்த நாட்டோட குடிமக்கள், எவையவே இங்கே வந்து போலி வாக்காளர் வச்சுக்கிட்டு இல்லை போலி ஆதார் அட்டையில் வாங்கிட்டு உள்ள உட்காந்தவன் அவெல்லாம் கண்டுபிடிச்சி திருப்பூர்லேருந்து எந்த ஊர்ல இருந்தாலும் சரி பிடிச்சி அவன் ஊருக்கு அனுப்பிவிடுறது முதல் வேலை. முக்கியமாக பங்களாதேஷ் அனுப்பிவிடணும். இதில் பாகிஸ்தான் உள்ள வரல, பெருசாக வேற நாடுகள் யாரும் உள்ள வரவே இல்லைன்னு வச்சுக்கவேன். பெரிய லெவலில் வந்தது பங்களாதேஷ் தான். பங்களாதேஷ் மக்கள் பிடிச்சி அவன் ஊருக்கு அனுப்ப வேண்டிய வேலை அவசியமானது. எனவே என்ஆர்சி உள்ள கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சிஏஏ உள்ள கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எஸ்ஐஆர் உள்ள கொடுத்தாங்க. எனவே இந்த மூணையும் பிஜேபி தீவிரமாக நகர்த்துறதுக்கு முழு காரணமே இந்த நாட்டு குடிமக்கள் யார் தெரியணும், இந்த நாட்டோட மண்ணை யார் நேசிப்பான இந்த நாட்டில் இருந்த மக்கள் தான். யாரோ வந்தவன் இருக்கல, அவனுக்கு எப்போவுமே இங்கே புகலிடம் கிடையாது. அவன் எப்போவுமே இந்த நாட்டுக்கு எப்போ வேணால் துரோகம் பண்ணுறதுக்கான தயார் நிலைமையில் இருப்பான். அவனுக்கு இந்த நாட்டுக்கு அக்கறை இருக்காது. எனவே அவன் நாட்டுக்கு அனுப்பி வச்சு வச்சுக்குவேன். எந்த நாடாவது திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி எல்லாத்தையும் உள்ள விட்டுருக்கானா, ஏதாவது ஒரு நாடு, சவுதி அரேபியா யாராவது விடுவானா, இல்லாட்டி ஆப்பிரிக்காலேருந்து ஏதோ இஸ்லாமிய நாடே இருக்கணுமே, அங்கேருந்து கிளம்பக்கூடிய சிரியா, லிபியா போன்ற நாடுகள்லேருந்து கிளம்பக்கூடிய அகதிகளையே சவுதி அரேபியாவிலேருந்து கத்தாரிலேருந்து எந்த நாடும் ஏற்றுக்காது. ஏன்னா அவன் நாட்டுடைய குடிமக்கள் இருக்குல்ல, அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம். எனவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி நிலைப்பாடு இருக்கு, இது சரியானது அப்படின்ற வாதம் தீவிரமாக இருக்கு. ஆனால் அது பெரிய லெவலில் யாருக்கு அடியா மாறும் அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் யாரு, மம்தா பானர்ஜிக்கு அடியா மாறும். எனவே தான் இந்த ஓட் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சுமார் 55%, 65% இருக்கும் மால்டா, அப்புறம் முர்சிதாபாத் பகுதியெல்லாம் யார் இஸ்லாமியர் ஓட்டு வங்கி. இதையெல்லாம் ஏன் முழுமையாக டிஎம்ஸ்க்கு போகுது, எது மம்தா பானர்ஜிக்கு போகுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த ஓட்டு வங்கி தான், எது இஸ்லாமியர் ஓட்டு வங்கி தான். அதற்காக எது வேணாலும் செய்யலாம். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த டக்ஸின் உத்தர் இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதுலேயுமே 30% வரைக்கும் இஸ்லாமியர் இருக்காங்க. அப்போ இதற்கு எதிராக ஒரு கன்சல்டேஷன் ஒன்று. இன்னொன்று, இந்த நாட்டில் குடியிருக்கக்கூடிய பங்களாதேஷ் மக்கள் இவனை வெளியே அனுப்புறது, இதில் தான் தீவிரம் காட்டுது. இந்த பகுதியில் தான் பெரிய சச்சரவே ஓடுது. நீயா நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த ஈக்குவலாக இருக்கு இல்லையா ரெண்டு பேருக்கும், அந்த இடங்கள்ல சண்டை உச்சமாக போகிறதுனால தான் 7 கட்டம் 8 கட்டம் 9 கட்டத்துக்கு தேர்தல் நடத்த வேண்டியிருக்கு. அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் இருந்த காலகட்டத்திலேருந்து இந்த பங்களாதேஷ் தேர்தல் தான் அடித்தடி குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர் சாவாங்க. இப்படி தான் தேர்தல் நடக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கலவர பூமியாக தான் இருக்கும். இதில் இது வேற உள்ள உழைஞ்சிருச்சா, எனவே உச்சக்கட்ட கலவரத்தில் இருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் வெற்றி பெறதுக்கு வெறும் இந்துக்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பகுதியில் சுமார் 35% இருக்கிறது. ஏன்னா இங்கே இருக்கிறவனுக்கு புரியுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ 35% இருக்கிறது பட்டியலின சமூக மக்கள், அதாவது மலைவாழ் மக்கள், அதுக்கப்புறம் பட்டியலின சமூக மக்கள். இவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இவங்க தான் பிஜேபி முழுமையாக நம்புறது. இந்த இடத்துல பிஜேபி வெற்றி பெறுது. என்னன்னா, இதை தாண்டி இந்துக்களை கன்சால்டேட் பண்ணிட முடியும்னா நம்மளால வெஸ்ட் பெங்கால் வெற்றி பெற முடியும். இஸ்லாமியர்களுக்கு எப்படி ஒரு கன்சால்டேஷன் இருக்கோ அதே மாதிரி ஜாதி சார்ந்த பிரிவுகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தள்ளி வச்சுட்டு இந்துக்கள் ஒன்றிணைய முடியும்னா நிச்சயமா இந்த இடத்த வென்றெடுக்க முடியும் அப்படின்னு பிஜேபி நம்புது. ஆனா எப்படி தலையிலா குதிச்சாலுமே இந்த பகுதியில் வெற்றி பெறவே முடியாது. ஏன்னா 65% இஸ்லாமியர் வாழக்கூடிய பகுதி. அது அப்படியே பிடிச்சி இந்த மேப் இருக்குல்ல, இந்த மேப்ல அப்படியே இதை முடிச்சோம் இல்லையா, இந்த மேப்ல இந்த பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, பங்களாதேஷ் பக்கமா வரக்கூடிய இருக்கு இல்லையா, இந்த பார்டர் ஃபுல்லா பிடிச்சி வச்சுக்கவே அதே மாதிரி தான் பேசும். இந்த பார்டர்ல இந்த பகுதியில் இருக்கு இல்லையா, நார்த் 24 அதுக்கப்புறம் சவுத் 24 இருக்கும். இந்த பகுதியில் எல்லாமே பெரிய லெவலில் ஊடுருவல், எது பங்களாதேஷ் ஊடுருவல் எப்பொழுதுமே உண்டு, தினம்தோறுமே உண்டு. எதனால உண்டு அப்படின்னா, முதலாவது இந்த நாட்டுக்குள்ள புகுந்துட்டா அந்த ஊர்ல கிடைக்கிறத விட நல்ல மருத்துவம் இங்கே கிடைக்கும். ரெண்டாவது படிப்பு இலவசம். மூன்றாவது படிக்க போகிற இடத்துல சாப்பாடு இலவசம். நான்காவது ரேஷன் அரிசி கிடைக்கும். அஞ்சாவது வேலை வாய்ப்பு கிடைக்கும். இங்கே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கவே உங்கள் குடும்பத்தையே காப்பாற்றிடலாம். எப்படி இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேஷன் அரிசி கொடுத்துருவான் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் போதுமான பெண்களுக்கு இருக்காங்களே, அது ஒரு மாதம் ஒரு 3000 4000 கொடுத்துருவானுங்க. அதுக்கப்புறம் படிக்க வைக்கிற செலவு கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மருத்துவ செலவு கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். இந்த வசதினால
பங்களாதேஷ் ஈஸியாக உள்ள அடைஞ்சிருவானுங்க. இதுதான் மிக முக்கியமான காரணம். எனவே இந்த பகுதியில் அந்த பங்களாதேஷோட ஊடுருவல் உச்சம். அதில் இந்த என்ஆர்சி சிஏஏ இருக்கு இல்லையா, இதன் வழியாக எவ்வளோ பேரை ஒழிச்சு கட்டினாங்க, எஸ்ஏஆர் மூலம் எவ்வளோ பேர் ஒழிச்சு கட்டினாங்க இல்லையா, இதையெல்லாம் வச்சு தான் இந்த பகுதியில் வெற்றி தோல்வியே இருக்குது. அதாவது இதில் ஏறக்குறைய ஈக்குவலாக இந்த இடத்துல தான் கவனம் செலுத்துது. அந்த பகுதியில் விட்டுருங்க. இந்த பங்களாதேஷ் ஒட்டுன பகுதிகள் இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் இருக்கு, இந்த பகுதியிலலாம் சுமார் 44% அளவுக்கு அவங்களும் ஓட்டு வச்சிருக்காங்க. சுமார் 44% அளவுக்கு திரிணாமுல் காங்கிரஸும் ஓட்டு வச்சிருக்கு. இந்த பகுதிகளில் ஒருவேளை என்ஆர்சி சிஏஏ மூலமாக சரியாக வேலை பார்த்துருந்தாங்கன்னா, எஸ்ஏஆர் மூலமாக தவறான நபர்களை நீக்கிருந்தான்னு வச்சுக்கோங்க, பிஜேபி இந்த போட்டு பெரிய லெவலில் வாக்கு வங்கியில் ஒரு 2-3% கொண்டு போனாலே பெரிய வெற்றியை பெற முடியும். இந்த பகுதியிலுமே கூட நீங்க கவனிச்சீங்கன்னா இஸ்லாமியர் 27, 28, 29% இருப்பாங்க. ஆனால் பட்டியல் சமூக மக்கள் அதுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. எனவே இதுலேயுமே கூட பிஜேபி ரொம்ப கவனமாக மூவ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த பகுதியிலையுமே முதலாவது கன்சல்டேஷன் அந்த பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கன்சல்டேஷனை உள்ளே கொண்டு வந்து நம்ம வெற்றி பெறதான் சாத்தியமான வகை. அந்த ஒரு 5 வருஷம் தெளிவாகவே பண்ணியிருக்காங்க. இதில் சுமார் 111 தொகுதிகள் சென்ட்ரல் வரும். இந்த நடுவில் வருது இல்லையா, அதாவது கல்கட்டா இருக்கு இல்லையா, கல்கட்டா சுற்றி ஒரு தொகுதிகள், அதோட சென்ட்ரலாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மட்டும் 111 தொகுதிகள் வரும். இந்த தொகுதிகளில் போன முறை பிஜேபி 17 எவ்வளோ வெற்றி பண்ணாங்க. ஸோ 90க்கும் மேற்பட்ட தொகுதிகளை திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பண்ணும். இதுதான் திரிணாமுல் காங்கிரஸுடைய கோட்டை. நீங்கள் கல்கத்தாவை எடுத்துக்கிட்டா கூட ஒரே ஒரு தொகுதியை பிஜேபி வெற்றி பண்ணுச்சு, மற்ற எல்லாத்தையும் வலிச்சு நக்கிச்சு திரிணாமுல் காங்கிரஸ் சார் மம்தா பானர்ஜி. எனவே இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பெரிய லெவலில் கோட்டை. இதில் சுமார் 25% அளவுக்கு இஸ்லாமியர் ஓட்டு இருக்குது. இதுதான் உண்மையிலேயே டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸுடைய ஹார்ட், அதாவது இதயம் போல இதை முழுமையாக தக்க வச்சுக்குது. இந்த இடத்துல உச்சக்கட்ட சண்டை போயிருக்கு. இதில் ஒட்டுமொத்த தேர்தலை முடிவு பண்ண போகிற தொகுதின்னு வச்சுக்கோங்க, இந்த ஒடிசா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் தான். இந்த பகுதிகளில் தான் எல்லாமே ஏறக்குறைய ஒரு 50-60 தொகுதிகள் அப்படியே ஒட்டுமொத்தமாக இந்த பக்கத்தா அந்த பக்கத்தா நகர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுலேயும் பங்களாதேஷ் ஒட்டுன பகுதிகள் இல்லையா, அதுலேயும் தீவிரமாக பிஜேபி வேலை பார்த்துருக்காங்க. உண்மையிலே பிஜேபி வெற்றி பெற்று வரும் பட்சத்தில்னா வெஸ்ட் பெங்காலை திருப்பி போடுற வேலையை ஆரம்பிப்பாங்க. எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் முன்பு வந்த ஒப்பீனியன் போலை விட எக்ஸிட் போலில் பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கான வழிவகைகள் உண்டு. அது அறுதி பெரும்பான்மையோட தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட முதலாவது சந்தேகம், அந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய சுமார் 27-30% இஸ்லாமியர்கள் ஓட்டை தீர்மானிக்கிறாங்க இல்லையா, அவங்க முழுக்க முழுக்க திரிணாமுல் காங்கிரஸோட நின்றாங்கன்னா அந்த ஓட் பேங்கை எதிர்த்து உண்மையிலேயே பிஜேபினால அதை செஞ்சிட முடியுமா, செஞ்சிடறதா வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன்னா போன முறை வெற்றி பெறும்னு நினைச்சாங்க, ஆனால் எதிர்பார்த்தமா அமையல, ஆனால் எதிர்கட்சியை உட்காந்துட்டாங்க. ஆனால் இந்த முறை வெற்றி பெறும் நினைக்கிறாங்கன்னா கூட எந்த இடத்துல சந்தேகம் வருது அப்படின்னா 27-30% ஓட்டு வச்சுருக்காங்க இஸ்லாமியர் ஓட்டு. இந்த ஓட்டை நம்பி மட்டுமே இந்த அம்மா வேலை பார்க்குது. எனவே முழுக்க அது ஒரு மத அரசியல் பண்ணுது. அதோட சேர்த்து இன்னொரு பக்கத்து பெண்களுக்கான ஓட்டு. நம்ம ஊரில் இது ஒன்று, பசங்க ஆள்றதுக்காக ஓட்டு போட மாட்டானுங்க. ஆனால் பெண்களுக்கு ஒரு குணம் என்னன்னா, பெண்கள் ஆட்சி பண்ணுறாங்களா அப்போ அதுக்காக ஒரு ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டு உள்ளே இருக்குது. அது ஒரு 3000 ரூபா 4000 ரூபா தரான்னு வச்சுக்கோங்க. யார் மம்தா பானர்ஜி கடைசியாக ஒரு 6 மாதமா அதுக்கு ஓட்டு இருக்குது. பெண்களுக்காக ஆதரவாக ஓட்டு போடுற மனப்பான்மை இருக்குது. இந்த மனப்பான்மை ஆண்களுக்கு கிடையாது, ஆனால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓட்டும் அங்கே இருக்குது. அதோடு சேர்த்து இது போக எந்தெந்த பகுதிகள், அந்த கல்கத்தா தவிர மற்ற பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த ஒடிசா ஒட்டுற பகுதியெல்லாம் பெரிய லெவலில் லெஃப்டிஸ்ட், அதாவது இடதுசாரிகளுடைய ஆதிக்கம் அதிகம். எனவே அந்த பகுதியில் மற்ற இடங்களில் காங்கிரஸும் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்காங்களே, இவங்க 2 ஓட்டை எவ்வளோ தூரத்துக்கு பிரிக்கி விடுறாங்களோ அந்த பிரித்ததுக்கப்புறம் எளிமையாக இவங்க வெற்றி பெற்றுறது. இதே கணக்கு. ஒன்று இஸ்லாமியர் ஓட்டு, இன்னொரு பெண்கள் ஓட்டு குறைவாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்து லெஃப்ட் இருக்காங்களே, அதாவது கம்யூனிஸ்ட் ஓட்டு, அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஓட்டு, இவங்க எந்த இடத்துல ஓட்டை எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல பிரிக்கிறாங்களோ அந்த ஓட்டில் இவங்க யார் பிஜேபி தோல்வி அடைஞ்சு திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற முடியும். இந்த கணக்கை உடைக்க முடியும். ஏன்னா இஸ்லாமிய ஓட்டை உடைக்க முடியாது. ஆனால் இந்த கணக்கில் ஒருவேளை திரிணாமுல் காங்கிரஸை வீழ்த்துறது பிஜேபினால தான் முடியும்னு மக்கள் உறுதியாக நம்பி ஒருவேளை ஹிந்து கன்சால்டேஷன் ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக பிஜேபி வெற்றி பெறக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு பேசின காலம் போய் இன்னைக்கு வெற்றி பெற முடியும், உறுதியாக வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நிலைமை உருவாகிறது காரணமே அங்கே கடந்த ஒரு 10 வருடங்களாக ஆர்எஸ்எஸ் தீவிரமாக வேலை பார்க்குது. பிஜேபி 24 மணி நேரம் 7 நாளும் வேலை பார்க்குற இடம் அந்த இடம். எனவே மற்ற இடங்களை அவங்க கவனம் செலுத்துறானா எனக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாடு கூட எவ்வளோ கவனம் செலுத்துறாங்க கூட எனக்கு தெரியாது. ஆனால் பிஜேபி வளர்ந்து கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்த்த இடம்னா அது வெஸ்ட் பெங்கால். எனவே வருமானம் அது ஆச்சரியமான விஷயம். உண்மையை சொல்கிறேன், இந்த 30% தாண்டி
அந்த ஆட்சிக்கு வரும்ன்றது மிக அதிசயமான ஒன்று. அது நடந்துச்சுன்னா பிஜேபி அந்த 40 வருஷம் அசைக்கிறதுக்கு எந்த சக்தியும் கிடையாது. எனவே வெஸ்ட் பெங்காலுடைய அந்த முடிவு இருக்குல்ல, அதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கு. எனவே பதிவோட இறுதியாக ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, அதாவது எதிர்த்தரப்பு ஃபுல்லாக பிஜேபியை ஒரு மதவாத கட்சி ஆர்எஸ்எஸ் ஒரு மதவாத இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டு இவங்க பண்ணுறது என்னன்னா, இந்துக்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மத சார்பின்மையோட இருக்கு, இந்துக்கள் எல்லாமே மதப்பற்று இல்லாமல் இருக்கு. ஆனால் இஸ்லாமியர் எல்லாரும் இல்லை கிறிஸ்தவர் எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் கன்சல்டேட் பண்ணி ஒன்றா இருந்துக்கோங்க, ஒன்றா இருந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இந்த பேச்சு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குன்னா இவனுக்கு ஒரு உரிமை இருக்குது. அப்படின்னா ரெண்டையும் பேசாது, எதை பற்றியும் பேச. ஆனால் இங்கே எப்படி நடக்குது அப்படின்னா, எம்கே ஸ்டாலின் ஆரம்பிச்சு மம்தா பானர்ஜி வரைக்கும் செய்யக்கூடிய கூத்து என்னன்னா, அவங்களே எனக்கு ஓட்டு போடுங்க, ஏன்னா சிறுபான்மையின மக்களுடைய உரிமை. அப்போ இவனுக்கு என்ன உரிமை, இவனுக்கு வாழ்த்து இந்த மாதிரி பரவாயில்ல, தீபாவளி மற்ற துர்கா பூஜையெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கணும்னு வச்சுக்கவேன். எம்கே ஸ்டாலின்னா வாழ்த்து கூட தெரிவிக்க மாட்டார் யார் இந்துக்களுக்கு, அந்த அளவுக்கு புறக்கணிப்பாப்புல. ஆனால் ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அதுதான் சிக்கலே. ஆனால் ஒரு விஷயத்தை பிஜேபி ரொம்ப தீவிரமாக நம்புது. அது என்ன அப்படின்னா, இந்த மண்ணையும் இந்த மண்ணினுடைய ஆன்மீக நம்பிக்கை இருக்கு இல்லையா, இதன் மீது ஒரு புனிதம் இருக்குன்னு நம்புறேன். அதாவது நீ மதம்லாம் விட்டுரு, இந்த மண்ணிலே உனக்கு புனிதம் இருக்கு அப்படி நீ நம்புறேன்னா இந்த நாட்டை நிச்சயம் உன்னால உயர்த்தி பிடிக்க முடியும். அதாவது இந்த மண்ணை தாண்டி உனக்கு ஆன்மீகம் இருக்கு, ஜெருசலம் காசால தான் எனக்கு புனிதம் இருக்கு, அதுதான் புனித பூமி அப்படின்னு நம்பினேன்னா அப்போ இந்த நாடு புனித பூமி இல்லையான ஆயிரும். எனவே இந்த நாட்டை புனித பூமி நம்புறாங்க இல்லையா, அது எந்த மதமாக வேணா இருந்துக்கோ, அவங்க சிம்பிளாக சொல்கிற விஷயம், இந்தியா புனித பூமி நம்பக்கூடிய நபர்கள், அவன் எந்த மதமாக வேணாட்டு போகிறான், அப்படியான ஆளுகளால் தான் இந்தியா வளரும், இந்தியா வலுவான நாடாக இருக்கும் அப்படின்றத நம்புது பிஜேபி. தவிர அது மதம் சார்ந்த விஷயங்களை தீவிரப்படுத்துதுன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மண்ணுக்கு எதிராக விஷயம், அதுக்கு வேகமாக தீவிரமாக எதிர்வினை ஆட்டுறாங்க இல்லையா, அதனாலேயே அது மதம் சார்ந்த கட்சின்னு ஆக்குறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இவங்களை எதிர்த்து பண்ணக்கூடிய எல்லா பேருமே மதவாதிகள் தான். எம்கே ஸ்டாலின் உச்சகட்டமாக